அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாதி பாகுபாடு பார்த்து தான் உள்ள எடுக்காங்க. மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கொலைவெறியான மாவட்டம் என்ற அவப்பெயர் நமது தென் மாவட்டங்களுக்கு உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் வேலைவாய்ப்பின்மையே. அதை கோரிதான் அரசிடம் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்காக அனுமதி வாங்கி நாம் இங்கு கூடியுள்ளோம். ஒருங்கிணைப்பாளரும் தலைமை கழக பேச்சாளர்களும் நிர்வாகிகளும் மைந்தர்களுக்கு வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடு, மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடு. நிர்வாகமே, சிப்காட் நிர்வாகமே, வெளிமாநிலத்தவர்களை வெளியேற்று, வேலை கொடு, வேலை கொடு. நெல்லை மாவட்டத்தை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு வெளிமாநிலத்தவரை வெளியேற்று. இப்போது நமது மாநில ஒருங்கிணைப்பாளர் பொன்ராஜ் பாண்டியன் அவர்கள் சிறிய உரை ஆற்றுவார். ஆர்ப்பாட்டத்திற்கு வந்துள்ள பிஎம்டி இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, தென் மாவட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அது அறிக்கை லெவலில் இருக்குது. அந்த அறிக்கையை அவர் நிறைவேற்றணும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு குற்ற சம்பவங்கள் கூடிக்கிட்டே இருக்குது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த கஞ்சா மற்றும் போதை வஸ்துகளுக்கு இளைஞர்கள் அடிமையாகிறாங்க. அதுக்கு மெயின் காரிலையோ இல்லை வேற எங்கேயோ இருக்காங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு உருவாகுது. இதனால் இந்த கஞ்சா அதிகமாக இப்போ நம்ம தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக அது சின்ன பட்டி தொட்டியில் கூட எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணணும். மெயினாக அவங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பக்கத்தில் வெண்டிலிங்கபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் இறக்குறாரு. அந்த இறந்த நபரை இரவு நேரத்தில் அந்த பாடி எரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ஊரை சேர்ந்த ஒரு 4 நபர்கள் அங்கே போயிருக்காங்க. அப்போ இவங்க போன டயத்துக்கும் இவங்க டார்ச் அடித்து பார்க்கும்போது இவங்க 2 சமுதாயத்துக்கும் வாக்குவாதம் ஆகி காவல்துறை ஊத்துமலை காலையில் வெளியே வந்துட்டாங்க. இம்மிடியேட்டா அடுத்து என்ன பண்றாங்க, அதே காவல்துறை பிசிஆரும் போடுறாங்க. அதாவது யார் அட்மிட் ஆயிருக்காங்களோ, யார் அடி வாங்கினாங்களோ, அடி வாங்கினவங்களும் பிசிஆர்